உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. பட் டோன்ட் அஃபெண்ட் சம்மன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் தட் அண்ட் டூ யுவர் ஒர்க், லிவ் யுவர் லைஃப், கோ த்ரூ இட். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்க வந்து சென்னையில வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. சரிங்களா? இப்ப நான் கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணும்ன்றதோ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிடுற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல நான் சாப்பிட முடியும்? I have the full rights to eat. So நீங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம வைஷ்யூ. அவங்க ரொம்பவே கோவமாவும் கண்ணீரோடையும் சில விஷயத்தெல்லாம் லைவ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், என்ன அப்படிங்கிற ஷார்ட்டை பார்க்கலாம். அதாவது நம்ம யாருக்குமே தெரியும் இல்லையா, வைஷ்யூ அண்ட் வெற்றி வசந்த் 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வெற்றி வசந்த் தான், அதாவது நம்ம முத்து சிறகடி காசை முத்து இருக்காரு, இவங்க 2 பேருமே ஹாப்பியா அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னி சீரியல் வந்து இப்பதான் சமீபத்தில் முடிஞ்சது இல்லையா வைஷ்யூ. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு தான் நான் மறுபடியும் சீரியல் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது அவங்க என்ன போஸ்ட் போட்டாலும் சரி, அதுக்கு வந்து கீழே பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா வருது, அபியூசிவா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வைஷ்யூ வந்து ரொம்பவே அந்த பேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் கோவமா பதில் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா ஹஸ்பண்டோட காசுல உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போல. அதனால வெற்றியுமே ரொம்ப அப்செட்டா இருக்காப்ல அப்படின்ற மாதிரியும் அண்ட் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. என்னோட லிப்ஸ் இப்படித்தான் இருக்கும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காகலாம் நான் சர்ஜரி பண்ணிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வைஷ்யூ ஷேர் பண்ணிருக்காங்க.